ஏ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிற ஒரு ஹாப்பியான வீடியோன்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் கார் ஓட்டுவேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீ உன்னால் கார் ஓட்ட முடியும், உன்னால் கண்டிப்பாக எல்லாம் முடியும் அப்படின்னு எப்போவுமே என்னை என்கரேஜ் பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருன்றதை இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய எங்கள் வீட்டுக்கார அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஓட்டுறாங்க, எங்கெங்கே இண்டிகேட்டர் போடுறாங்க, ஸோ ரோட் பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் கார் ஓட்டணும் அப்படின்ற ஆசை எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஜாப் சர்ச்சை ரொம்ப குறுக்கிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், ஒரு ஸ்கூலில் வந்து நான் ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை விடணும், என்னை யாராவது ஒருத்தர் விடணும், ஒருத்தர் பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும் அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் அதை தாண்டி போக முடியல. ரெண்டாவது என்னையால் மற்றவங்களோட ஷெட்யூலும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து டிசைட் பண்ணேன், கார் ஓட்டுனா கற்றுக்கிட்டாலும் அட்லீஸ்ட் வந்து நான் வந்து பசங்களை கொண்டு போய் விடலாம், எங்கள் வீட்டுக்காருக்கு எப்பப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களோ அந்த டைமில் நான் டேக் கேர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு நினப்பில் தான் நான் எடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை அப்சர்வ் பண்ணி, நல்லா உன்னால் முடியும், உனக்கு கார் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்றப்ப தான் காரை என் கையில் கொடுத்தாங்க. நான் குழந்தைங்கள வந்து குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கொண்டு போய் நான் விட ஆரம்பித்தேன். சின்ன பையனை வந்து காலையில் 7:30க்கெலாம் கொண்டு போய் விடணும். ஸோ 7:30க்கெலாம் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் தனியாகவே நான் விட்டுருந்தேன். பெரிய பையனை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நிறைய கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அந்த இடம். நம்ம கரெக்டாக உள்ள அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கள் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும். அதனால் வந்து என் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கார் கையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னோட ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, காரை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு கார் கையில் கொடுத்தாங்க. கொடுத்து நானுமே வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்றைக்கு உங்களால் வந்து கார் என்னால் கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியும், நான் தனியாக ஓட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கார் எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து எல்லாமே கண்டிப்பாக டிரைவிங் கற்றுக்கங்க. எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒன்று தான் இது, பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் எங்களோட வந்து பிராண்ட் நியூ காரு. ஸோ அந்த பிராண்ட் நியூ காரை கொடுத்து நீ ஓட்டு, நீ வந்து செகண்ட்ஸ்லாம் கார் பார்க்க தேவையில்லை, நீ ஓட்டு, கார் எடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது, பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீட்டுக்காரர் தான். கண்டிப்பாக என் பின்னாடி நடந்து வர பாருங்க, என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரர் தான் என்னோட பெரிய பலமே, என்னோட பெரிய பலவீனமும். இந்த வீடியோ மூலயமா என் வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.